கண்ணீர் மணி போல என்னை காக்கின்றீர். கண்ணீர் மணி போல என்னை காக்கின்றீர். உந்தன் சமூகமே தினம் எனக்கு தீபமே. உந்தன் சமூகமே தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. என்னோடு சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து. உம்மை நோக்கி உம்மை நினைத்து துதிக்கின்றே. இசையா இசையா ஸ்தோத்திரம். இசையா ஸ்தோத்திரம். இசையா ஸ்தோத்திரம். இசையா ஸ்தோத்திரம். இரண்டாவது வசனம் வாசிங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். சாராளை நோக்கி பாருங்கள் என்றுதான் இன்றைய செய்தி. சாராளை நோக்கி பாருங்கள். கர்த்தர் சொல்றாரு, சாராளை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. Look unto சாரா. ஏன் அவளை நோக்கி பார்க்கணும் ஆண்டவர் சொன்னார்னா, நீங்கள் சாராள் என்கிற குழியிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள். 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆபிரகாம் யார் என்றும் சாராள் யார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை 2ஆம் வசனத்துல, அதுதான் ஆபிரகாம். நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட 1ஆம் வசனம், நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. Many times we forget our originality. Many times we forget our originality. இப்போ யுத்தங்கள் நடக்கிறது. தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முடிஞ்சால் நம்ம ஆராதனை முடிவில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். யுத்தத்தில் நீங்கள் பாருங்களேன், நிறையா யுஎஸ் ஆர்மியில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய கடினமான யுத்த களத்திலிருந்து சில வீடியோக்கள் அவங்க போடுறாங்க. உணவு இல்லை, தண்ணீர் இல்லை. அதில் ஒரு பெண் அதிகாரி, ஸ்தோத்திரம், அவங்களுடைய குடும்பம், கணவன், பிள்ளைகளுடைய புகைப்படம் சேதமாயிருச்சு. நான் ஊருக்கு நான் போவேன்னா எனக்கு தெரியாது, ஆனாலும் நான் இந்த படம் என்கிட்ட இருந்த அந்த நினைவு அது எனக்கு போயிடுச்சு அப்படின்னு வருத்தத்தோடு அவங்க சொல்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இல்லையா? ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய குழியை நீங்கள் எங்கிருந்து வந்தீங்க என்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் நோக்கி பாருங்கள், மறந்து விடாதீர்கள். ஸ்தோத்திரம். அந்த உதாரணம் நான் உங்களுக்கு சொன்னத காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ஈராக்கில் இருக்கலாம், துபாயில் இருக்கலாம், இஸ்ரேலில் இருக்கலாம், ஏன் தேவைப்பட்ட இந்தியாவில் இருக்கலாம், நடுக்கடலில் இருக்கலாம், இந்திய பெருங்கலில் இருக்கலாம், பசிபிக் பெருங்கல் இருக்கலாம், wherever they are, அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், ஐ ஆம் ஃப்ரம் யுஎஸ் ஆர்மி அப்படிங்கிறது அவங்க ஒருபோது என்ன செய்கிறது இல்லை, மறக்கிறதே இல்லை. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டோம் என்பதை அநேக நேரங்களில் மறந்துடுறோம். இன்னைக்கு மெசேஜ் செய்தி அதிகப்படியாக பெண்களை குறித்து இருக்கும்.
ஆனால் அதே சமயத்தில் பெண்களை குறித்து நீங்கள் செய்தி கேட்கும் பொழுது தேவ சபையையும் நீங்கள் ஒப்பிட்டு நீங்கள் வர வேண்டும். தேவன் பெண்ணுக்கு அல்லது ஸ்திரீக்கு சபையை ஒப்பிட்டு கர்த்தர் பேசுகிறார். அதனால் கொஞ்ச நேரம் இந்த மெசேஜ் முடிகிற வரைக்கும் திருமூல இருக்கிற எல்லாரும் நம்ம எல்லாரும் யாரு தான்? பெண்கள் தான். சரியா? ஆமாம். அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் கேளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிரைஸ் பீ டு காட். சாராளை நோக்கி பாருங்கள். நீங்கள் வந்த எந்த இடத்திலிருந்து வந்தீர்கள் என்று நோக்கி பாருங்கள். உங்கள் குழியை நோக்கி பாருங்கள். உங்களுடைய துறவை நோக்கி பாருங்கள். நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட ஸ்தானத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. சாரா பாருங்களேன், அவ்வளோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர், வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். வேத புஸ்தகத்தில் சாராளை கர்த்தர் எவ்வளவு முக்கியப்படுத்தி பேசியிருக்கிறார் என்பது வாசிக்கும் போது தெரியும். அநேகர் அதை பற்றி பேசுறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் பிரசங்கியார்கள் ஆண்களாக இருக்கிறதுனால என்னமோ ஒன்று தெரியல. சில சபைகளில் பெண்களையும் போதகராக்கி இருக்கிறாங்க. அந்த ஒரு அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. இருந்தால் தப்பு இல்லை. ஸ்தோத்திரம். இது என்னுடைய சொந்த கருத்து. உடனே கேஸ் ஃபைல் பண்ணி விட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம். சிஎஸ்சியில் இப்போ பிஷப்பு பெண்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரியா? ஆமாம். தே ஆர் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப். ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட். ப்ரீஸ்ட் ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான். சரி, இது ஒரு பக்கம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உலகத்தில் சபையில் இருக்கட்டும். ஆகையால் சாராள் எவ்வளவு ஆபிரகாம் is important to fulfill the covenant of God, Sarah was so much important to fulfill the covenant of Abraham in the land of Israel. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேவன் சாராளை எப்படி தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்கு அவர் பயன்படுத்தினார். ஆகையால் தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் வேற யாரையும் நோக்கி பார்க்க வேண்டாம், சாராளை நோக்கி பாருங்கள். வேதத்தில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. ஆண்கள் செய்ய வேண்டிய சில நியாய தீர்ப்பின் காரியங்களையும் செய்ததான பெண்களும் உண்டு. ஆகையால் பெண்கள் என்று பார்க்காமல் அவர்கள் செய்த பணியை நீங்க நோக்கி பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின விதத்தை நோக்கி பாருங்கள். அவர்கள் நிறைவேற்றின ஊழியத்தை நோக்கி பாருங்கள். அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தமது பிள்ளைகளிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவர்கள் செய்த தியாகத்தை நோக்கி பாருங்கள். ஆமென் சொல்லுங்க. குடும்ப பிரச்சனை யாருக்கு தான் இல்லை? ஆபிரகாமுக்கே இருந்துச்சே. ஆபிரகாமுக்கு நீயா வானா, நீயா நானா, நீ போவா நான் வரவா, டைவர்ஸ்ங்கிற அளவுக்கு பிரச்சனை அங்கே போயிடுச்சு. ஆமாம். அதையெல்லாம் தாண்டி சாராள் ஆபிரகாமோடு சஞ்சரித்தபடினாலே, அவள் சஞ்சரம் பண்ணபடினாலே, அவர் பிரயாணப்பட்டபடினாலே ஒரு ஈசாக்கை கர்த்தர் நமக்கு கொண்டு வர பண்ணினார். அல்லேலூயா. ஆகையால் சாராளை நீ நோக்கி பார்க்க வேண்டும். அவள் செய்த ஊழியத்தை நோக்கி பார்க்க வேண்டும். வேதத்தில் predominantly 2 உமனை கர்த்தர் நோக்கி பார்க்க சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் சாராளை நோக்கி பாருங்க. புதிய ஏற்பாட்டில் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் அல்லது நோக்கி பாருங்கள். லோத்து just contrasting character to the characteristic of சாரா. லோத்து குறித்து இயேசு சொல்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்றாரு. எடுக்க வேண்டாம், அவ்வளவுதான் வசனம். லோத்து மனைவி நோக்கி பாருங்கள். ஒருத்தர் சொன்னாரு, எதுக்கு ஆண்டவர் அடுத்த மனைவியை பார்க்க சொல்றாருன்னு ஒருத்தன் கேட்டான். அந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. அவரை நோக்கி பாருங்கன்னு சொன்னா அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய ரெஸ்பாண்ட் டு தி கால் ஆஃப் காட், தேவனுடைய அழைப்புக்கு அவர் என்ன செய்தாங்க நோக்கி பாருங்கள். கர்த்தர் சொல்றாரு, சோதோம் கொமோரா விட்டு திரும்பி பார்க்காம போ. இட் இஸ் காலிங் ஆஃப் காட் டு ரெஸ்கியூ யுவர்செல்ஃப், யுவர் ஃபேமிலி ஃப்ரம் தி டிஸ்ட்ரக்ஷன் ஆர் wrath ஆஃப் காட். தேவனுடைய கோபாக்கினிலிருந்து தப்பிப்பதற்கு தேவன் ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. மலைக்கு ஓடி போ அப்படின்னா தேவன் சாராளையும் நோக்கி கர்த்தர் சொல்றாரு, உன் தேசத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு, ஜாதியை விட்டு, உன்னிடத்தில் இருக்கிற எல்லா சொந்த சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லி சொன்ன பொழுது ஆபிரகாமோடு சேர்ந்து சாராளும் வருகிறாள். அவள் ஒரு நாள் திரும்பி பார்க்கல. ஆனால் லோத்தின் மனைவி என்ன செய்தா அப்படின்னு சொன்னா, நீ போ என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவள் என்ன செய்தாள்? திரும்பி பார்த்தாள். டிஸ்ஒபீடியன்ஸ். லோத்து மனைவியை நோக்கி பார்க்காதீங்க. ரிபல்லியஸ்னஸ்.
ரிபலியஸ்னஸ் அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்கிறோம்? அது என்னது? எதிர்த்து என்னதான் நடக்குன்னு பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், திரும்பி தான் பார்ப்போம். ஒரு பிக்சர், அழகான பிக்சர் எனக்கு ரொம்ப அது டெஸ்க்டாப்பில் இருக்கு, அதில் போட்டு பாரு, லாட்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் இருக்கும். திரும்பி தான் பார்த்தா. ஏன்னா அவளுடைய பழைய வாழ்க்கையை அவள் விட்டு தேவனுடைய எதிர்காலத்தை நோக்கி பின்பற்றி போவதற்கு அவளுக்கு இன்னும் மனது இல்லை. திரும்பி பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன ஆயிட்டா? ஆமா, தூணாய் மாறிட்டா. அந்த தூண் இப்பவும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்தோத்திரம். உப்பு தூணாய் மாறிட்டா. ஆனா சாராள் அப்படி கிடையாது. சாராளுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தவள். அவளுடைய அர்ப்பணிப்பு நிமித்தமாகத்தான் நீங்களும் நானும் இன்றைக்கு ஆபிரகாமின் பிள்ளைகள் என்கிற அழைக்கிற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகையால் சாராளை நீங்கள் நோக்கி பாருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் பிரியமானவர்களே, நீங்கள் சாராளை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் how wonderfully you are made, நீங்கள் எவ்வளவு பிரமிக்கத்தக்க அளவில் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிவீர்கள். பெண்கள் அதிக நேரங்களில் தேவனால் பயன்படுத்தப்படுகிறதான பெண்களுடைய குணாதிசயங்களில் நீங்கள் ஆராய்ந்து அதை நீங்கள் உள்வாங்கி நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்ச கால போக்கில் அந்த கேரக்டர் போலவே கர்த்தர் உங்களை மாற்ற அவர் வல்லமை உள்ளவரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். அதே போல தான் ஆண்களும். சாராலா அது எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சாரா இல்லைன்னா ஆபிரகாம் இல்லவே இல்லை. அநேக நேரங்களில் ஆபிரகாமை உற்சாகப்படுத்தி நான் கூட இருக்கிறேன், கவலைப்படாதுயா, வாயா, பரவாயில்ல, போவோம், உங்கள் ஆண்டவர் சொன்னபடி போவோன்ட்டு தேத்தி கொண்டு வந்தது யாரு தான்? ஆமாம், சாராள் தான். ஸ்தோத்திரம். அதனால நம்முடைய சபையில் நிறைய சாராள்கள் தேவை. ஆமென் சொல்லுங்க. பேரில் கிடையாது. சாராள் எப்படி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாமுக்கு உறுதுணையாக இருந்தாலும் அப்படிப்பட்ட கரங்கள் கொடுக்கிற சாராள்களை கர்த்தர் சபையிலே தேடுகிறார். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 139:14 சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் 139:14 வாசிங்க வேகமா. தெரிந்த வசனம் தான். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய். நீங்கள் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள்? பெண்கள் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லுங்க. பிரமிக்கப்பட்ட அதிசயமாய். ஆகையால் சில நேரங்களில் நம்முடைய தோற்றத்தை குறித்தும் நம்மளுடைய சக்சஸை குறித்தும் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸை குறித்தும் நம்மளுடைய சூழ்நிலையை குறித்தும் நாமே தேவன் எப்படி உண்டாக்கினார்ங்கிறதை தரக்குறைவாக பார்க்கறதுனால தான் அநேக நேரங்களில் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களிடத்தில் வராமல் இருக்கிறது. போன வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டபடி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சுயாதீனராக இருக்கிறீர்கள். ஒன்றுக்கும் அடிமை இல்லாமல் இருக்கிற ஒரு சேர் போடுங்க பின்னாடி. ஒன்றுக்கும் அடிமை ஒருவருக்கும் அடிமை இல்லாதவர்களுமாய் இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் சாராளை நோக்கி பார்க்கும் பொழுது how wonderfully made. வசனம் சொல்லுகிறது, அவங்க எகிப்துக்கு போன உடனே அவள் அழகுள்ளவர் என்று கண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சாராள் அழகுள்ளவன் சொல்லி வசனம் சொல்லுது. வசனம் அழகுன்னு சொன்னோம்னா கட்டாயமா இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் அவுட்டர் பியூட்டி, பட் இட்ஸ் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் இன்னர் பியூட்டி ஆஃப் எ மேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இது சிறுக்கமாக சொல்லிட்டு போறேன். பெண்களை கர்த்தர் அல்லது பெண்கள் பாத்திரத்தை அவங்க செய்கிற ஊழியத்தை கர்த்தர் பிரமிக்கத்தக்கதாயும் அதிசயமானதாயும் என்ன செய்திருக்கிறாரு? உண்டாக்கி இருக்கிறார். வித் எ பர்பஸ், நோக்கத்தோட உண்டு பண்ணினார். ஏன் ஆண்கள் மட்டும் வச்சுக்க வேண்டியதானே? இப்போ எங்க பார்த்தாலும் ஆண்கள் தானே டாமினேஷன் இருக்கு இல்லையா? பார்லிமெண்டத்தில் பெண்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கணும்னாலும் யார் தான் சாங்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு? ஆண்களை தான் சாங்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன் கர்த்தர் பெண்களை படைத்தார்? பிகாஸ் தே ஹாவ் சம்திங் பியூட்டி
டு மேக் இன் த வேர்ல்டு. உலகத்தை அழகாக்குகிற பாக்கியத்தை கர்த்தர் யாருக்கு தான் கொடுத்துருக்கிறாரு? ஆமாம், ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாட்டாலும் அதுதான் யதார்த்தம். ஆண்கள் நம்ம எல்லாம் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பெண்களே இல்லை அப்படின்னு சொன்னால் உலகம் முழுக்கிட்டீன்னு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? முழுன்னு வலுவலுன்னு இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஸ்தோத்திரம். தேவன் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். ஒரு பேப்பரை ஒரு பசங்கிட்ட கொடுத்தோன்னா அவன் எப்படி ஆக்குவான்? ஆனால் ஒரு பேப்பரை வந்து ஒரு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளைட்டு கொடுத்தோன்னா அதை அழகாக என்ன செய்கிறா? அதை வெட்டி ஒரு ஃப்ளவராக மாற்றி அதை ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக பண்ணி. எங்கள் வீட்டில் அந்த கூத்து நடக்கு. எங்கள் பசங்க ஒரு பேப்பரை பார்த்தோம்னா டர் 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 போச்சு, காற்றுல போச்சு. ஆனால் இந்த பிள்ளை என்ன செய்கிறா? ஒரு பேப்பர் எடுத்த உடனே என்னுடைய மூத்த இளைய பிள்ளை, பொம்பளை பிள்ளை என்ன செய்கிறா? என்ன தேடுறா? பேனாவை தேடுறா. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? தே மேக் பியூட்டி. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தர்றாரு. நான் ஒரு நாள் இதை தியானிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் இயேசுவின் இடத்துல வந்து என்ன கொண்டு வராங்க? ஒரு ஸ்திரீயை கொண்டு வராங்க, ஒரு பெண்ணை கொண்டு வந்து இவளை நாங்கள் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டோம். ஆமாம், அவளை புத்திசாலிங்க. அவங்க கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டில்லை. பெண்ணுங்க இருக்க பையனுங்க வேசித்தனத்தை வந்து தனியாக யாரும் செய்ய முடியாது. பாரும், மோசையின் பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும். பெண்ணை கொண்டு வந்து ஆண்டவர் நோக்கி பார்த்தாரு. பெண் இருக்கா, சரி கல்லெறிஞ்சிடுவோம். அவரோடு வேசித்தனம் பண்ண ஆணைங்க. இயேசு சொல்கிறாரு, அவன் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதல்ல என்ன செய்யட்டும்? கல்லெறிய கடவன். அப்படின்னா யாரை கல்லறையணும் அப்படின்னு சொன்னால் ஆணைத்தான் கல்லறையணும். ஏங்க ஆண்களை கல்லறியணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நல்லா கவனிங்க. ஆண்கள்னா ஆண்களை கல்லறியக்கூடாது. அந்த சிஸ்டத்தை உண்டாக்கின அந்த சிஸ்டத்தை, சோசியல் சிஸ்டத்தை தான் அழிக்கணும். சோசியல் சிஸ்டம், சோசியல் ஃபார்மேஷன் யாருக்கு அதிகாரம் இருக்குது? சொசைட்டியை உருவாக்குறது யார்? ஆண்கள் தான். நான் ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கலை, அதனால கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? எந்த சொசைட்டி எடுத்தாலும் அதை உருவாக்குறது யாரு தான்? ஆண்கள் தான். ஆகையால் கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பிள்ளையின் மீது கல்லெறியதுக்கு முன்பதாக இவள் பாவம் செய்யத்தக்கதான சொசைட்டியை உருவாக்கினவர்களை மீது என்ன செய்யுங்க? கல்லெறியுங்கள். ஒருத்தம் கூட இல்லைன்னு வசனம் சொல்லு, எல்லாரும் போயிட்டான். அப்படி ஒரு சொசைட்டியை உருவாக்குனதே நீ தானே ஐயா. குடும்பம் சரியாயிரும். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு எப்படி பொறுப்பு இருந்ததோ அதே போல சாராளுக்கும் பொறுப்பை கர்த்தர் அவளிடத்தில் எதிர்பார்த்தால் அவள் அதை செம்மையாய் செய்து முடித்தாள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, சாராளை நீங்க நோக்கி பாருங்கள். சாராளை குறித்து தேவன் சொல்லும் பொழுது 1 பேதுரு 3 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் வேகமாக வாசிக்கிறேன். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல், புறம்பான அலங்காரப்படி இல்லாம சாராளை போல இன்னர் பியூட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்குள்ள இருந்ததான மறைந்திருக்கிற குணம் உங்களுக்கு அலங்காரமாய் இருப்பதாக. ஸ்தோத்திரம். கவுன்சிலிங்கில் சொல்லி கொடுப்பாங்க, கணவன் எவ்வளோ டென்ஷனாக வந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவனை வந்து கூல் பண்ணுறதும் அல்லது இன்னும் அதிகமாக அவனை வந்து வெறி ஆக்குறதும் யாருடைய கையில் இருக்குது? பெண்கள் கையில் தான் இருக்குது. ஆமாம், கணவன் வீட்டுக்கு வந்த உடனே அன்பாக ஒரு வார்த்தையாக வாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையில் உலகத்தில் அவங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மருந்து முடிஞ்சிச்சு. வாங்க அப்படி சொல்கிறது பரவாயில்ல, வந்துட்டீங்களா, அதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம். வந்துட்டீங்களா அப்படின்னு டேப் ரெக்கார்டு ஐயா வந்து பைக்கில் ஏறும்போது சொல்லிக்கிட்டு இருந்த ஸ்டோரி பாதி நிற்கும். அப்புறம் என்ன செய்வீங்க? கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பீங்க. என்ன ஆகும்? வீடு வீடாவாக இருக்கும். அலங்காரமாய் ஒருத்தர் சொல்லி கொடுத்தார், வீட்டு வந்து அலங்காரமாக நீங்கள் வச்சு எல்லாம் சுத்தமாக வச்சு இருக்கிற இடத்துல கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா
கணவர் எவ்வளோ டென்ஷனில் வீட்டுக்கு வந்தாலுமே அது என்ன ஆயிரும், சொர்க்கத்தை போல் அவர் எல்லா கவலையும் மறந்து வாழ்க்கை அவ்வளோ அழகாக மாறின்னு ஒருத்தர் சொன்னார். அது எவ்வளோ உண்மை தெரியுமா உங்களுக்கு? வந்த உடனே கால் எதில் தான் மிதிக்கு அப்படின்னு சொன்னோம்னா தட்டில் தான் மிதிக்கு. சில வீடு எப்படி இருக்குது, கிச்சனில் இருக்கிறது வாசப்படியில் இருக்குது, வாசப்படியில் இருக்குது, வாசப்படியில் கிடக்கிற செருப்பு எங்கே இருக்குது, கிச்சனில் கிடக்கு. ஆமாம், எங்கள் வீட்டில் இப்போ தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு. செருப்பு கிடக்கு பெட்டில். நாங்களாம் அப்படி வளரல, பார்க்க அவ்வளோ டென்ஷன் ஆயிடுது குழந்தைங்கள் இருக்கிறதுனால. பரவாயில்லை, அலங்காரம் அலங்காரமாய் மாற்றுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சபையா இருந்தாலும் சரி, 5ஆம் வசனம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளா புருஷர்களா, ஸ்திரீகளா புருஷர்களா, ஸ்திரீகளை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தி பெஸ்ட் ஸ்திரீ யாருன்னா சாராள் தான். பூர்வத்தில் நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல உதாரணமாக இருந்த ஒரு ஸ்திரீ யாருன்னா அது சாராள் தான். சரி, அவளுடைய ஒரு சில குணாதிசயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசியுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். போதும் போதும் போதும், கீழ்ப்படியுங்கள். சப்மிஷன். wives submit to your own husbands. நீங்கள் என்ன செய்யுங்கள், கணவருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிதிருங்கள். சப்மிஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சப்மிஷன் இஸ் your beauty. நல்லா கவனிங்க. நிறைய பெண்கள் வந்து இப்போ ஃபெமினைன் தாட்டில் உள்ளவங்கலாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆணுக்கு பெண் நிகர். அது வாக்கியத்துக்கு நல்லா இருக்குது, ஆனால் வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது. ஆண்கள் தான், பெண்கள் பெண்கள் தான். நிறைய வித்தியாசமாகவே கர்த்தர் படைத்திருக்கிறார். சபையிலையும் கர்த்தர் ஆண்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், பெண்களுக்கு நான் சொல்லுவேன், ஹிஸ்டரியே சொல்லுது, பிரதான ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் சபையில வந்து ஊழியம் செய்கிறவர்கள் பெண்கள் தான் அதிகம். 1905 4 1 2 இருந்து 3 4 5 ஆகிய நாட்கள்ல வந்து பெந்தேகோஸ்தே அனுபவத்தை இந்த உலகத்திற்கு மீண்டுமாக ஈன்றெடுத்து கொடுத்தது யார் அப்படின்னா ஆண்கள் அல்ல, பெண்கள் தான். அமெரிக்கா தேசத்தில் அசுசா ஸ்ட்ரீட்டில் 1902 சில பெண்கள்லாம் கூடி ஜெபிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஆதி திருச்சபையில் 120 பேர் பெற்றிருந்த அந்த அபிஷேகத்தின் அனுபவத்தை மீண்டும் ஊற்றினான். அதை கேள்விப்பட்டு பூனேல முக்தி மிஷன் பண்டிதர் ராமபா என்கிற ஒரு பெண் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் அதே அனுபவத்தை கொடுத்தார். அங்கிருந்து தான் இந்தியன் பெண்டிகாஸ்டல்லாம் உண்டானுச்சு. இந்தியன் பெண்டிகாஸ்டல் சர்ச், சிலோன் சன் பெண்டிகாஸ்டல் சர்ச், சர்ச் ஆஃப் காட், இது எல்லாமே எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா பெண்களால் பெற்றதான ஆவிக்குரிய அனுபவத்திலிருந்து வந்தது தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவ்வளவுதான் சொல்லுவீங்களா? இன்னைக்காவது கொஞ்சம் பெருமையா பேசிட்டு போவோன்னு பார்த்தா சப்போர்ட்டே இல்லை. சத்தம் ஒரு அல்லேலுயா சொல்லுங்க. அல்லேலுயா. ஆமா, பெண்டெகாஸ்டலிசம்க்கு வித்து போட்டவர்கள் பெண்கள் தான், ஆண்கள் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் தான் அப்புறம் கேசி ஆபிரகாம் இப்படி போட்ட தலைவர்கள் எழுப்பி வந்தவங்க தான். ஆனா அந்த அனுபவத்தை இந்த உலகத்திற்கு மீண்டும் கொடுத்தவர்கள். ஆகையால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், அவர்களிடத்தில் தேவன் சபையிலும் குடும்பத்திலும் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார், மேன்மையை கொடுத்திருக்கிறார். சபையில பாருங்களேன், எந்த சபைக்கு போங்க, பாலியாங்கிச்சோங்கிற ஊழியக்காரர் உலகத்திலேயே பெரிய சபை. அந்த சபையில் வந்து அவங்க வலது காரணம் ப்ரேயர் செல், ஆங்காங்கே குரூப்பாக இருந்து ஜெபிக்கிற ப்ரேயர் செல் நடத்துறது ஒரு ஆண் கூட கிடையாதான். ஒரு ஆண் கூட, இது அவங்க ரூலு. ப்ரேயர் செல் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இருக்குது, அவர் வெளியிட்ட புஸ்தகம் இருக்குது, வாங்கி படித்து பாருங்கள். ஸ்ட்ராட்டஜியே என்னென்னா, பெண்கள் தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும், அருமையாக கச்சிதமாக செய்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட தான் என்ன இருக்கும், சப்மிஷன் இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்கும். ஆமென் சொல்லுங்க.
நிறைய பேர் நினைக்கிறாங்க சப்மிஷன் கீழ்ப்படிஞ்சு போனா அது பலவீனம் நினைக்கிறாங்க. இல்ல, இட்ஸ் எ பியூட்டி. சப்மிஷன் இஸ் எ பியூட்டி. சாராள் தன்னுடைய கணவருக்கு அவள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தது அவருடைய வாழ்க்கைக்கு அது அழகா இருந்தது. உங்க வாழ்க்கைக்கு 2 விஷயத்துல நீங்கள் ஸ்தோத்திரம் அல்லது 2 காரியத்துல நீங்கள் ஸ்தோத்திரம் உங்களை கீழ்ப்படுதல் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையை அழகாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவதாக நான் சுருக்கமாய் சொல்ல போகிறேன். முதலாவதாக submission to Holy Spirit. Biblical call to submit to God's Spirit is very important. ஆங்கில எடுக்க வேண்டாம், நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. கலாத்தியர்கள் 5:14 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆவிலே நடங்க. நீங்க ஆவிலே நடந்தீங்கன்னா மாம்சத்திற்குரியவர்களை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? ஆமா, ஸ்தோத்திரம், நடந்து கொள்ள மாட்டீர்கள், நிறைவேற்ற மாட்டீர்கள். நீங்க ஸ்பிரிச்சுவல் பீயிங்கா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க குடும்ப வாழ்க்கையில, சபையில, ஸ்தோத்திரம், வேலை ஸ்தலத்துல ஒரு ஆவிக்குரியவர்களா நீங்க நடந்துட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு முழுமையா நீங்க அர்ப்பணித்திருந்தீங்கன்னா அப்பொழுது நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீர்கள். ஸ்திரீயாகிய சபையை குறித்தும் தேவன் அதை தான் சொல்லுகிறது. நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்தீங்கன்னு சொன்னா நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளை நடத்துவது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. Submission to Holy Spirit. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவருக்கு சப்மிஷனா இருக்கிறவர்கள், கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள் இந்த உலகத்துல எல்லா அதிகாரத்திற்கும் கீழ்ப்படிந்திருப்பார்கள். கணவனை அடிக்க மாட்டார்கள், கணவனுக்கு சோத்துல கூட கொஞ்சம் உப்பு போட மாட்டார்கள், மிளகாப்பொடி அள்ளி போட மாட்டார்கள், இந்த தின்னு சோத்தை போட்டு சர்ன்னு இங்கிருந்து அங்கே வரைக்கும் தள்ளி விட மாட்டார்கள், உன் துணியை நீ துவைக்க மாட்டியா என்று கேட்க மாட்டார்கள். இல்லையா? சப்மிஷன். அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் உங்கள் கணவரை எப்படி ஆதாயப்படுத்தணும் அப்படின்னா நன்னடத்தையினாலே அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுவீர்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவில நிறைந்து இல்லை. ஒரு அம்மா குறித்து நான் கேள்விப்பட்டேன், எப்போதெல்லாம் கணவர் கோபமாகி அடிக்க கையை வாங்குறாரா உடனே முட்டு போட்டு ஆவி நிறைய ஆரம்பிச்சிருமா, தக்கட 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 தக்கடன்னு அவர் பயந்துருவார். ஆமாம், அவர் பயந்து அடிக்காமல் போயிடுவார். எப்படிலாம் எஸ்கேப் ஆகிறதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. நீங்கள் ஆவில் நிறைந்தெல்லாம் நீங்கள் கணவரை நீங்கள் ஆதாயப்படுத்த முடியாது, அல்லது உலகத்தை ஜெயிக்க முடியாது நன்னடத்தையினால. ஒரு ஆமென் சொல்லுங்க. சாராள் தன் நன்னடத்தையினால ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தார். 2வது சுருக்கமாக சொல்லுகிறேன், சப்மிஷன் மேரேஜ். ஆபிரகாமுக்கு சாராளை தவிர்த்து வேற ஒரு எந்த பெண் வந்திருந்தாலும் அவர் கூட கொஞ்ச நாள் கூட வாழ்ந்திருக்கவே முடியாது. ஏன்னா ஆபிரகாம் எப்படி வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடி போறானோ அதே சிந்தனையில, அதே நோக்கத்துல, அதே தரிசனத்துல சாராளை போல வேறு ஒருவரும் நடக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அழைக்கும் போதே இருவரையும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய், தகப்பனாய், தாயாய்த்தான் அவர்களை அழைத்தார். அதனால தான் மேரேஜில் ரொம்ப முக்கியம் காட்ஸ் அப்ரூவல். காட்ஸ் அப்ரூவல் ரொம்ப முக்கியம். வாலிப பிள்ளைங்களாம் கவனிச்சுக்கோங்க. நான் அவனை நேசிக்கிறேன், இவனை நேசிக்கிறேன், அவளை லவ் பண்ணுறேன், உயிருக்கு உயிராய் உயிரை எடுத்து போகிற வழியில் மரத்தில் தொங்க விட்டு போயிடுவான். பார்த்துக்கோ, காக்கா கோத்தி தின்னுக்கிட்டு இருக்கோம். காட்ஸ் அப்ரூவல். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், ஒரு அழகான ஒரு கலைவாணியை கட்டிட்டு நரகத்தில் வாழ்ந்து விட ஒரு கழுதையை கட்டிட்டு ஒரு குடிசையில் நிம்மதியாக வாழலாம். அது என்ன கலைவாணியா அல்லது கழுதையா? எதுடா வேணும்? பரவாயில்ல பாஸ்டர், இருக்க மட்டும் போதும், கலைவாணியே போதுன்றதுன்னு அவ்வளோதான், முடிஞ்சு கதை. ஆபிரகாமுக்கு ஏற்ற சாராள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால பாஸ்டர், திருமணத்துக்கு முன்னாடி இது நீங்கள் எனக்கு சொல்லலைன்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கும் நான் வரேன், திருமணமானவங்களுக்கு நான் சொல்கிறேன், திருமணம் இது முடிஞ்சிடுச்சு, இந்த சத்தியம் தெரியல, ஏதோ கண்ணுக்கு பட்டதை நான் கட்டிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற சாராளாய் கர்த்தர் இன்று மாற்றுவாராக. ஆமேன். பலமாக வருது பெண் ஆண்கள் சைடிலிருந்து. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகையால் she was very submissive.
சபை கிறிஸ்துவுக்கு, வசனம் சொல்லுகிறது, ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு சபை நீங்கள் உங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கணும்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ஒரே புருஷன்னா யார சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசு. ஆகையால் சபையாகிய நாம் ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கேள்வியே கிடையாது, கொஸ்டினே கிடையாது. கேள்வி கேட்குறோம் பாருங்க, அவன் உருப்படவே மாட்டான். ஸ்கூல்ல பாருங்க, டீச்சர் இருந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? டீச்சராக இருக்கிறவங்களுக்கு தெரியும், நோயின்னு கேள்வியே கேட்பான், அவன் உருப்பிட்டு இருக்கவே மாட்டான். ஆனால் அம்மிஞ்சி மாதிரி அமைதியாக உட்காந்து போயிருக்கோம். ஆனால் வாழ்க்கையில் பார்த்து அது செட்டில் ஆகி பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கோம். சப்மிஷன், கீழ்ப்படிதல். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சில டீச்சர்ஸ் எல்லாம் பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, ஏன் அதை செய்கிறேன், டீச்சர் சொன்னாங்க நான் செய்கிறேன், அவ்வளோதான். அந்த பிள்ளைங்க சூப்பராக வளர்ந்துருவாங்க. அதனால் உங்கள் குடும்பத்தை அழகாக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, கணவர் ஒன்று சொன்னாருன்னா அப்படின்னா உடனே கேட்கணும். அதே போல் கிறிஸ்து உங்களுக்கு இது சொன்னாருன்னா இது செய்யுங்க, இது செய்யாதுங்க சொன்னால் அப்படியே முழுவதுமாய் நீங்கள் சம்பிஷனோட வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவன் உங்கள் வாழ்க்கையை அழகாய் மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்ததாக, சாரா வாஸ் எ கவனன்டல் பர்சன். அவள் உடன்படிக்கையின் ஸ்திரீ. ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 17 அதிகாரம் 15 16 வேகமாக வாசிங்க. ஆதியாகமம் 17 15, ஆதியாகமம் 17 15 16. கம் ஆன். ஆ 17 15 தானே? ஓகே டன். நோக்கி சாரா என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது பேராயிருக்கும். அடுத்து கவனிங்க, ஆபிரகாமை மட்டுமல்ல நான் அவளை ஆசீர்வதித்து, ஆமென் சொல்லுங்க, சாராளையும் ஆசீர்வதிப்பேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உங்களையும் ஆசீர்வதிப்பேன். ஸ்திரீகளை பார்த்து சொல்றாரு, உங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன், அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அப்புறம் வாசிங்க. உண்டாகவும் ஆசீர்வதிப்பேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நல்லா கவனிங்க, உங்க குடும்பம் நல்லா அழகா இருக்கும் அப்படின்னா யூ மஸ்ட் பி a woman of covenant. கவனன்ட், தேவனோடு உடன்படிக்கப்பட்ட பிள்ளையா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க குடும்பத்துல எந்த தரித்திரமோ பலவீனமோ அவமானமோ நிந்தையோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படி சாராலே அழகாய் கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு நேரம் நடத்தி சென்றாரோ அதுபோல உங்க குடும்பத்தை நடத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Be a covenantal. Be a covenantal person. Be a person of promises. வாக்குத்தத்தத்தின் மூலமா இருக்கணும். என் மனைவி அடிக்கடி எனக்கு சொப்பனத்தின் மூலமா வசனம் மூலமா எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பா, எதையாவது சொல்லிட்டே இருப்பா. இன்னைக்கு காலையில் கூட எழும்பி எனக்கு ஒரு சொப்பனம் கிடச்சிச்சு, கர்த்தர் இந்த காரியங்களை சொன்னார். அது எனக்கு அவ்வளோ பலனாக இருந்துச்சு. சபையில் இருக்கிற ஒரு சிலவர்கள் குறித்து நான் இன்னைக்கு சொப்பனம் கண்டேன், கர்த்தர் இந்த வருஷத்தில் அவங்களுக்கு செய்ய போகிறாருன்னு காலையில் சொல்லிகிட்டு இருந்தான். ஸ்தோத்திரம். இப்படி சொல்கிற பிள்ளையோட வாழ முடியுமா? உங்கள் அம்மா அப்போ சொன்னதை பார்த்தீங்களா? நேற்று நைட்டு உங்கள் அம்மா ஃபோன் பண்ணா தெரியுமா? அவள் என்ன சொன்னா தெரியுமா? யார் அவ? இல்லை உங்கள் அம்மா தான். என்னதான் இருந்தாலும் அப்படி சொல்லிடக்கூடாதுல்ல. கல்யாண வருஷம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் ஆச்சு இல்லை, இருந்தாலும் அந்த கல்யாணத்தன்னைக்கு உங்கள் அம்மா சொன்னதை நான் மறக்க முடியுமா? சாரா கிடையாது, சாரால் இல்லை, சாராயி. சாராயி. உடன்படிக்கை இல்லை, தரிசனம் இல்லை, வாக்குத்தத்தம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. கணவரை விடுங்க, நீங்க தாங்க குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான கர்த்தர் கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். கர்த்தர் சொல்றார், ஆபிரகாம் மட்டும் அழைக்கல, ஆபிரகாம் மட்டும் அழைக்கல, சாரா எப்படி ஆபிரகாமை மாத்தினாரோ அதே போல சாராளை மாற்றி சாராளையும் உடன்படிக்கையின் ஸ்திரீயாய் மாற்றினார். நீங்களும் உடன்படிக்கை பிள்ளைகள். உடன்படிக்கையா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஜாதிகள் அவரிடத்திலிருந்து பிறக்கும், ராஜாக்கள் அவரிடத்துல பிறப்பார்கள். நம்ம இருக்கிற பிறக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு? நீங்க தான் சொல்லணும், எனக்கு பிறந்ததெல்லாம் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு. நீங்க சாராளா இருந்தீங்கன்னா
உங்களிடத்திலிருந்து பிறக்கிறது எல்லாமே ராஜ மேன்மையோடு தான் பிறக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கற்பத்தின் கன்னிக்காய் காத்திருக்கிறவர்கள்லாம் நீங்க இப்படி ஜெபிக்கணும். என்னிடத்தில் பிறக்கிறதெல்லாம் ராஜரீகமாயிருக்கும். அல்லேலூயா. நான் செய்கிறது எல்லாம் ராஜரீகமாயிருக்கும். அல்லேலூயா. நான் பேசுகிறதெல்லாம் ராஜரீகமாயிருக்கும். அல்லேலூயா. என்ன சவுண்டு கீழே போகுது? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாராளா இருந்தீங்க அப்படின்னா, உடன்படிக்கை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, ப்ராமிசஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, உங்கள்கிட்ட பிறக்கிறது எல்லாம், நீங்கள் செய்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்? ராஜரீகமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. சாராளோட வாழ்க்கையில் நடந்துச்சா இல்லையா? கர்த்தர் நடப்பித்தார். ராஜாக்களை சாரானுடைய வயிற்றிலிருந்து புறப்பட பண்ணினதே போல உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் ராஜாக்களுடைய மேன்மை உள்ள பிள்ளைகளாய் உங்களிடத்திலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணுவா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாராய் என்றால் மை பிரின்சஸ். சாரா என்றால் என்னுடைய இளவரசி அப்படின்னு அர்த்தம். மை பிரின்சஸ். சாராள் என்றால் பிரின்சஸ் ஆஃப் நேஷன்ஸ். சாராள் என்றால் நீ தேசங்களுக்கு இளவரசி. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் ஸ்தோத்திரம், அடிக்கடி உங்களிடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னன்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு மாத்திரம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கலை, தேசங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். சபையை கர்த்தர் உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு அழைக்காமல் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். யூ ஆர் a covenantal person. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் எடுக்க வேணாம் சொல்லுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே சாராளு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. சாராளும் ஆபிரகாம் மாத்திரம் அல்ல, ஆபிரகாமுக்கு கொடுத்ததான அந்த உடன்படிக்கையில அந்த வாக்கு தத்தத்துல சாராளும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்க மறந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். போகட்டும். உடன்படிக்கை பிள்ளைகளா இருக்கும். சாராள் உடன்படிக்கையின் ஸ்திரீ. ஆபிரகாம் எப்படி பார்த்தானோ அப்படியே சாரா பாப்பா. ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் நடந்தானோ அப்படியே சாராளும் நடந்தான். ஆபிரகாம் எப்படி பேசுறானோ அப்படியே இவளும் பேசுவா, அல்லது பேசாட்டாலும் ஊனான்னு சொல்லுவா. எதிர்த்து வாயாடிய கல்யாணம் முடிச்சுட்டு வாழ்றதை காட்டிலும் ஒரு ஊமையை கல்யாணம் முடிச்சுட்டு பேசாமல் வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வார்த்தை விட்டோம்னா 2 வார்த்தை வரும். ஏத்து ஒன்று டக்கு 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 டக்கு. அந்த மாதிரி ஏஐ நிறைய பேர் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏஐ இப்போ நிறைய ஆண்கள் ஏஐயோட தான் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க ஏற்கனவே, இல்லையா? அப்படி இல்லை. ஆபிரகாம் நைட்லாம் என்ன பேசியிருப்பான்? நமக்கு ஒரு குமாரனை கர்த்தர் கொடுப்பா. வயசு எத்தனை ஆச்சு? 100 வயசு ஆச்சு. அவனை எப்படி வளர்க்கணும் தெரியுமா? கர்த்தருக்கு ஏற்றபடி வளர்க்கணும். சாரா எல்லாத்துக்கும். ஏன்னா அவளும் உடன்படிக்கையின் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவளாக இருந்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால் நீங்கள் உடன்படிக்கை உள்ள பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அழகு. அடுத்ததாக, டு நாட் ஷேர் யுவர் பிளேஸ். ரொம்ப முக்கியமானது இது. அவளுடைய வாழ்க்கையில் அவர் செய்த தவறு என்று நம்ம சொல்லலாம். ஸ்தோத்திரம். நான் வேகமாக சொல்லி போகிறேன். ஸ்தோத்திரம். சாராள் என்ன செய்கிறா? ஆபிரகாமுக்கு அவருடைய அடிமை பெண்ணை கொடுக்குறா, ஆகாரை கொடுக்குறா. ஆகாரை ஏன் கொடுக்குறா அப்படின்னு சொன்னால், குழந்தை தாமதம் ஆகிறது. அதனால் ஏன் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் நம்ம வேற முயற்சி செய்யலாமே அப்படின்னு சொல்லி ஆகாரை தன்னுடைய கணவனுக்கு மனைவியாய் கொடுத்து தன்னுடைய ஸ்தானத்தை விற்று போட்டால் அது அவளுக்கே தலைவலியா வந்துச்சு. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது இன்னைக்கும் தலைவலியா தான் இருக்கு. ஆகாரிலிருந்து வந்தவன் தான் யாரு? இஸ்மவேல். சாராளிலிருந்து வந்தது யாரு? ஈசாக். ஈசாக்கிட்ட வந்தது யாரு? எபிரேயர்கள். இஸ்மவேலிலிருந்து வந்தவர்கள் யாரு? அரேபியர்கள். இப்போ என்ன நடக்குது தெரியுமா? யார் யாருக்கும் சண்டை? யார் யாருக்கும் சண்டை? எபிரேயர்களுக்கும் அரேபியர்களுக்கும். இது யார் சண்டை? பங்காளி சண்டை.
அதான் ஒருத்தர் வந்து ஊழியக்காரர் எழுதியிருக்கிறார் ஒரு ஆர்டிக்கல். அமெரிக்கா, ரஷ்யா, எல்லாம் சண்டைக்கு போகாதங்கடா. இவங்க யார் சண்டை? இந்த சண்டை பங்காளி சண்டை. பேசுறது புரியுதா? பங்காளி சண்டையில் போனால் யார் தான் மாட்டிக்குவா? ஆமாம், சில சண்டையெல்லாம் நம்ம ஒதுங்கி இருக்கிறது நல்லது. இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து நம்மளை மாட்டிட்டு போயிடுவாங்க. இந்த சண்டை எங்கேருந்து ஆரம்பிக்கு? எத்தனை வருஷமா நடக்குதுன்னா 4000 வருஷமா நடக்குது. ஈசாக்கு இஸ்மவேல் சண்டை 4000 வருஷமா நடக்குது. அமெரிக்கா எப்போ சொல்லுது இனி 6 வாரத்தில் முடிக்க போறேன் அப்படின்னு. அப்புறம் ஒருத்தர் சொல்றாரு இந்த சண்டை முடியாத சண்டை, சாரால் நாட்கள் நடந்துச்ச சண்டை. புரியுச்சா உங்களுக்கு? உங்களுடைய ஸ்தானத்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை விட்டு விட்டு வேறொருவருக்கு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அது சந்ததியாலும் தீர்க்க முடியாத சண்டையாய் மாறிவிடும். The greatest mistake Sarah did என்னன்னா வீட்டுக்குள்ள இஸ்மவேலை வளர விட்டது. ஸ்தோத்திரம். Do not share. சரி, வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 5:39. ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புதிய ரசத்தை விரும்ப மாட்டான். நோ ரீப்ளேஸ்மெண்ட். உங்களுடைய தேவ அழைப்புல நோ ரீப்ளேஸ்மெண்ட். உங்கள் ரிலேஷன்ஷிப்ல நோ ரீப்ளேஸ்மெண்ட். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்ல நோ ரீப்ளேஸ்மெண்ட். ஸ்தோத்திரம். If you get into new relationship, you are in trouble. ஸ்தோத்திரம். போகட்டும். மாத்திரமல்ல, சாராள் வந்து ஒரு ஃப்ரீ உமன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலையாக்கப்பட்டவள், சுயாதீனம் உள்ளவள். கலாத்தியர்கள் நிருபம் 4:22. ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். சாராள் வாஸ் a free woman. நீங்கள் சாராளை போல நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சுயாதீன பிள்ளைகளாக இருக்கிறீங்க. இமோஷனலுக்கு அடிமை கிடையாது, உலகத்துக்கு அடிமை கிடையாது, மாம்சத்துக்கு அடிமை கிடையாது, இச்சைக்கு அடிமை கிடையாது, பொருளாதாரத்துக்கு அடிமை கிடையாது, உலகத்தில் இருக்கிற உறவுகளுக்கு அடிமை இல்லை. நீங்கள் சாராளை போல சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். சாராள் வந்து எப்படி ஹாப்பியாக ஒரு குழந்தை கூட இல்லாமல் தன்னுடைய ஸ்தோத்திரம் பழைய ஸ்தோத்திரம் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாட்கள்லாம் கடந்த போதிலும் சமாதானமாக வாழ்ந்தான்னு சொன்னால் she was a free woman. கவுன்சிலிங்கில் வந்து ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங்கில் வந்து ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். என்ன சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம்னா, லீவ் யுவர் ஓல்டு பேக்கேஜஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓல்டு பேக்கேஜ் அப்படின்னு சொன்னால் திருமணத்துக்கு முன்பு திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களை நீங்கள் அதை செட்ரைட் பண்ணி அதை மன்னிச்சு தேவனிடத்தில் ஒப்புரவாகி அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் புதிய லைஃபுக்குள்ளே திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சாதான் அந்த குடும்பம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். லீவிங் பிஹைண்ட் யுவர் ஓல்டு பேக்கேஜஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை அப்போவே செட்டில் பண்ணி ஜோம் பண்ணி மன்னிப்பு கேட்டு சுத்திகரித்து அதை விட்டுட்டு அது சிந்தனையில் இல்லாத அளவுக்கு நீங்கள் மாறி அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்தால் தான் இந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஏற்கனவே உங்களை ஏமாற்றிட்டு போனால அதுவும் நரக வாழ்க்கை. அதெல்லாம் தூக்கிட்டு வருவீங்கள்ல, அந்த சிந்தனை நினைவுகள் எல்லாம், அந்த இம்பேக்ட்ஸ் கான்சிக்வன்சஸ் எல்லாமே உங்கள் திருமண வாழ்க்கையில் வந்தாலும் அதுவும் உங்களுக்கு நரகமாக தான் இருக்கும். லீவிங் அவே பேக்கேஜஸ். ஃப்ரீ உமன் சாராளை போல சுயாதீனம் உள்ளவளாக இருக்கிறார். பழசெல்லாம் மறக்க முடியல பாஸ்டர். ஒரே ஒரு இடம் இருக்கு, கல்வாரியின் அடித்தளம். திருமணத்துக்கு முன்பதாக நீங்கள் செய்த பாவங்கள், திருமண வாழ்க்கைக்கு எதிரான நீங்கள் செய்ததான அசுத்தங்கள் இன்னும் உங்கள் நினைவில் வந்து அதை உங்களை டார்மென்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புரவாகி இது நான் செய்தது தவறு, இது நான் செய்தது தவறு, இது நான் செஞ்சதை மன்னியும், என்னை சுத்திகரியும், என்னை விடுவியும். அப்படி நீங்கள் ஃப்ரீ உமனாக மாறிட்டீங்க, ஃப்ரீ மேனாக மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரத்தில் நிறைவேறும்படி கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. செய்ய வேண்டியதை செய்யாதனால தான் சில நேரங்களில் திருமண வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்குது. ஹெசிடேஷனே கிடையாது.
பாவம் செஞ்சுட்டா வெக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நாம் எப்போதும் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறதான ரத்தம் எப்பொழுது நமக்காய் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Go and confess, pour out to your old life. அப்படின்னா தான் நீங்கள் ஃப்ரீ உமனாக இருக்க முடியும், ஃப்ரீ மேனாக இருக்க முடியும். ஸ்தோத்திரம் போகட்டும். ஆகையால் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் 23 வசனம் சொல்லுகிறது, அவள் ஃப்ரீ உமனா இருந்தபடினாலே, சுயாதீனம் உள்ளவளா இருந்தபடினாலே, அவளிடத்திலிருந்து பிறந்தவனும் சுயாதீனம் உள்ளவனாய் இருக்கிறான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அடிமைத்தனத்தில் பிள்ளைகளை பெற்றீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகளும் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள். வெரி இம்பார்ட்டன்ட், லிசன் டு திஸ் வெரி கேர்ஃபுல்லி. பாலிய பாவங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுள்ள பாவங்கள், திருமணத்துக்கு முன்பதாகவே சரியாய் அல்லது திருமணத்துக்கு பின்பும் இருவரும் ஒப்புரவாகவே சுத்திகரிக்கப்படலை, கணவனும் மனைவியும் சுயாதீனா இல்லை அப்படின்னு சொன்னா, நம்மிடத்திலிருந்து பிறக்கிறதும் எப்படி இருக்கும்? சுயாதீனம் இல்லாமே தான் பிறக்கும். ஆகையால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சாராள் சுயாதீனம் உள்ளவராய் இருந்தபடினாலே அவளிடத்திலிருந்து பிறந்த ஈசாக்கும் சுயாதீனம் உள்ளவனாய் இருந்தான். பிரைஸ் தி லார்ட். உங்க பிள்ளைகளை ஈஸியா ரட்சிக்கலாம். கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறப்பது ஒரு பாக்கியம். தேவனை அறிந்த குடும்பத்தில் பிறந்திருப்பது பாக்கியம். சத்தியம் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பது பாக்கியம். நமது பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்துவதற்கு தேவன் நமக்கு ஒரு மேன்மையான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னா, சுயாதீனா இருக்கும் பொழுது. ஆமென் சொல்லுங்க. அடுத்ததாக வேகமா போகிறேன். ஸ்தோத்திரம். சாராள் she was a missionary woman. வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், சில ஸ்தோத்திரம் மிஷியானரிஸ்ட் ஊழியர்கள், சில ஊழியர்கள் சொல்லுறாங்க, வேதாகமத்திலேயே she was the first woman evangelist, first woman missionary. முதல்ல வேதாகமத்திலேயே அவள் தேவனால் அனுப்பப்பட்ட முதல் மிஷனரி உமன், மிஷனரி பெண்மணி, சுவிசேஷகி. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அழைத்த உடனே அவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா, எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போன உடனே என்ன நடக்குது? எகிப்தின் ராஜா பார்வோன் என்ன செய்யறான்? இவன் மீது இவளை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவன் என்ன செய்யறான்? அவன் என்ன சொல்றான்? இது என்னுடைய சகோதரின் பொய் சொல்றான். பொய் சொன்ன உடனே சாராலும் அதுக்கு அந்த அக்ரிமெண்ட், அந்த பிளானுக்கு அவர் அக்ரிமெண்ட் பண்ணுறதுனால அவ என்ன செய்யற? தன் கணவனை பாதுகாக்கிறாள். சேவிங் மினிஸ்ட்ரி, ப்ரொடெக்டிங். சாரா வாஸ் தி சேவியர் இன் தட் ஃபேமிலி. ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியுதான்னு இல்லைன்னு எனக்கு தெரியல, ஆனால் கவனிங்க. சாரா தன் கணவனோடு அவன் செய்ததான திட்டத்திற்கு உடன்பட்டபடினால அவள் தன்னுடைய வாக்குத்தத்தத்தின் கணவரை பாதுகாத்தாள். ஆகையால் எகிப்து தேசத்துல அவங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து அவங்களுடைய நாட்டிலிருந்து வந்து அவங்க எகிப்து தேசத்துல வந்த உடனே, உலகத்துக்கு வந்த உடனே அவர்கள் வாக்குத்தத்தத்தின் கணவன் மனைவியுமாக அவர்கள் ஸ்தோத்திரம் வாழ்ந்தார்கள். ஆகையால் சாராள் ஒரு நல்ல எவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்தோத்திரம். அவர் சுவிசேஷகராக இருந்தார். உங்களுக்கு பெண்களுக்கு அடிக்கடி உங்களை ஊழியத்தில் உங்கள் வாழ்க்கையை ஈடுபடுத்துறீங்க அப்படின்னு சொன்னால், அது உங்களுக்கு கொடுக்குற அழகை போல வேறு எதுவுமே கிடையாது. அது கொடுக்குற மேன்மையை போல எதுவுமே கிடையாது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் பொருளை உங்களுக்கு தரும். அதனால தான் ஊழியத்துக்கு உற்சாகப்படுத்துறது. இப்போ எல்லாம் தூங்கி எல்லாம் உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்குது. என்ன செய்ய போறீங்க, எப்போ எழும்ப போறீங்களோ தெரியல, எப்போ எழும்புறீங்களோ அப்போ எழும்புங்க, எழும்புனா போதும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. சுவிசேஷகி சாரா ஒரு நல்ல மிஷனரி. அதனால தான் தன் கணவனை காப்பாற்றினான். நீங்கள் நல்ல ஒரு மிஷனரியாக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு சுவிசேஷியாக இருந்தீங்கன்னா, உங்கள் கணவரை காப்பாற்றுவீங்க, உங்கள் பிள்ளையை காப்பாற்றுவீங்க, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவீங்க. அதுபோல ஸ்திரீ ஆகிய சபையும் ஒரு மிஷனரியா இந்த பூமியில் இருக்கும் பொழுது தன்னை தற்காத்துக் கொள்கிறது. சபை எப்படி இருக்கணும்? மிஷனரி சபையா இருக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிற சபையா இருக்கணும். சுவிசேஷம் அறிவிக்காத சபை செத்த சபை, ஆவி இல்லாத சபை, உபயோகம் இல்லாத சபை, மரித்த சபை,
பரலோக ராஜ்யத்துக்கும் ஸ்தோத்திரம் தனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லாத சபை. சுவிசேஷம் அறிவிக்கிற ஸ்திரீயே தன் கணவனை காப்பாற்றுவார். சுவிசேஷம் அறிவிக்கிற சபையே தன்னுடைய ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அறிவிக்க கூடும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்கள் என்ன செய்யணும்? சுவிசேஷியாக இருக்கணும். சுவிசேஷியாக இருங்க. சாரா வாஸ் கமிட்டட். அவள் என்ன செய்கிறா? தன் வாழ்க்கையை ஆபிரகாமுடைய வார்த்தைக்கும் கிரியைகளுக்கும் அவள் தன்னை அர்ப்பணித்தவளாக இருந்தாள். ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, தேவனுக்கும் தனக்கும் தேவனுக்கும் தன்னுடைய வார்த்தையிலும் கிரியையிலும். சிலர் பாருங்களேன், சில பெண்கள் பேச்சுக்கும் கிரியைக்கும் சம்பந்தமே இருக்க. ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று செய்வாங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும், சபைக்கும் பொருந்தும். சில நேரங்களில் நம்ம பாடல் ஆராதனையில் பாட்டுக்கும் அப்புறம் நம்முடைய ஆராதனை முடிஞ்ச உடனே மதியானத்துக்கு பிறகு நடக்கிற நடக்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. நீங்கள் என்ன தேவ சமூகத்தில் சொல்லுகிறீர்களோ அதுவும் உங்கள் கிரிகளில் இருக்கும் பொழுது நீங்கள் சாராளின் புத்திரராய் இருக்கிறீர்கள், சாராளின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், சுயாதீன பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். முடிந்த மட்டும் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க பாருங்க. முடிந்த மட்டும் தேவனுடைய வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவர்களாக இருங்க. முடிந்த மட்டும் ஆண்டவருக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்க. முடிந்த மட்டும் தேவன் உங்களுக்கு கொடுத்த உத்தரவாதத்தில் உண்மையுள்ளவர்களாக இருங்க. முடிந்த மட்டும் இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை அறிவிங்க. முடிந்த மட்டும் சாராளின் பிள்ளைகளாய் வாசம் பண்ணுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களிடத்திலிருந்து ஒரு ராஜ மேன்மையை புறப்பட பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். சாராள் ஒரு நல்ல ஒரு வைஸ் உமன் அப்படின்னு சொல்லலாம். நல்ல வைஸ் உமன். She was handling domestic duty, she was handling domestic dispute very wisely. குழந்தை ஆயிடுச்சு, ஈசாக்கு வந்துட்டான். ஈசாக்கு வந்த உடனே ஆகார பையனும் இருக்கிறான். ஆகார பையன் வந்து என்ன ஏஜுக்கு முன்னாடி வாரான் அப்படின்னு சொன்னோன்னா, புத்திர சுவிகாரம் சுதந்திரிக்கிற அந்த ஏஜுக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தபடினாலே ஈசாக்குக்கு வரவேண்டிய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவள் காத்து கொண்டாள். ஸ்தோத்திரம். அதனால் உங்கள் குடும்ப டிஸ்பியூட், குடும்ப பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஞானமாக நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சாராளை போல நீங்கள் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் ஸ்திரீகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். நிறைய வசனம் இருக்குது. நீதிமொழி 31 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். லாஸ்ட் பகுதியில் அவள் வாயிலிருந்து என்ன வருகிறது? விஸ்டம் வருகிறது, ஞானம் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஞானம் இல்லாததுனால தான் சில நேரங்களில் நம்ம குடும்பத்தில் நமக்கு பிள்ளைகள், சொந்த பிள்ளைகள் பெற வேண்டிய நன்மைகளை வேற யாரோ பெற்றுட்டு போயிடுறாங்க. சில பெற்றோர்கள் செய்கிற தவறுனால பிள்ளைகளுக்குள்ள சண்டை, பிரச்சனை, சச்சரவு, அவமானங்கள் வருகிறது. ஆகிய பிரியமானவர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய குடும்ப டிஸ்பியூட்டை வந்து ஞானமாய் ஹேண்டில் பண்ணக்கூடிய சாராளை போல ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, சாராள் வாஸ் எ கிரேட் ப்ராஃபட்டஸ். அவள் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக வாழ்ந்தான். ஸ்தோத்திரம். இஸ்மவேல் நமக்கு பிள்ளை இல்லை, ஈசாக்கு தான் நமக்கு பிள்ளை, வாக்குத்தத்தின் பிள்ளைங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தபடினாலே கர்த்தர் அவளை மேன்மையின் சந்ததியாக அவர் பார்த்தார். அதனால் நீங்கள் தீர்க்கதரிசின் ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கணும். குடும்பத்தில் என்ன நடக்க போகுதுங்கிற அந்த ஞானம் உங்களுக்கு வேணும். ஆபிரகாமை விட தீர்க்கதரிசியின் ஆவியை பெற்றவள் தான் சாராள். அதனால தான் இஸ்மவேலை எப்போ குடும்பத்தை விட்டு வெளியே எடுக்கணுமோ சரியான நேரத்தில் எடுத்தா, ஆகையால் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். கடைசியாக நாம் சொல்லி முடிக்க போகிறோம். சாராஸ் டெத் வாஸ் வெரி ப்ரீஷியஸ். முக்கியமான ஒன்று, சாராளுடைய மரணம் விலையேற பெற்றது. சாராளுடைய மரணம் வெளியேற பெற்றது. அவள் மரிச்சிட்டா. எத்தனை வயசில் மரிச்சா? 127வது வருஷத்தில் மரித்தாள்.
வேதாகமத்திலேயே ஒரு பெண்ணின் மரணத்தின் போது அவளுடைய வயதை குறிப்பிட்ட ஒரே ஒரு ஸ்திரீ சாராளுடைய ஸ்திரியை தான். கர்த்தர் தெளிவாக வேதத்தில் எழுதுகிறார், சாராள் மரிக்கும் பொழுது அவருடைய வயது 127. மரித்த உடனே ஆபிரகாம் என்ன செய்யறான், அவளுக்கு ஒரு விலையேறப்பட்ட ஒரு இடத்தை வாங்கி he was celebrating the death of Sarah. உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ, எவ்வளோ கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், நெருக்கங்கள், இழப்புகள், அவமானங்கள், ஸ்தோத்திரம், ரெகக்னேஷன் இல்லாமல், ஐடென்டிட்டி இல்லாமல், எவ்வளவு யூ ஆர் டோஸ்ட் பை ஆல் தி சிச்சுவேஷன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. எவ்வளவுதான் நீங்கள் புடமிடப்பட்டாலும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், சாராளை போல நீங்கள் அழகுள்ளவர்களாய் மறைந்திருக்கிற குணத்தில் வாழ்வீர்கள் என்று சொன்னார். யுவர் டெத் வில் காஸ்ட் மச். உங்களுடைய மரணம் அநேகருக்கு விலையேறப்பெற்றதாக இருக்கும். சாராளுடைய மரணம் விலையேறப்பெற்றது. ஸ்தோத்திரம். அவருடைய கல்லறை இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சுருக்கமாக சொல்கிறேன், பெண்கள்லாம் நீங்கள் மரிக்கும்போது கணவருக்கு நல்ல செலவு எடுத்து வச்சுட்டு மறிங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, many will miss you. அப்பா போய் தொலைஞ்சிட்டாளா சூனியக்காரி அப்படி சொல்லக்கூடாது. எங்கள் வீட்டுக்கே சாரா யார் தான்? இந்த அம்மா தான். ராமேன்னு சொல்லுங்க. சபைக்கே சாரா யார்னா இந்த அம்மா தான், அல்லது இந்த ஐயா தான். சபைக்கே முன் உதாரணம் இவங்க தான். we miss you a lot. நம்மளுடைய இழைப்பு அநேகருக்கு விலையேறப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் சாராளை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. சாராள் இந்த பூமியில எப்படி வாக்குத்தத்தத்தின் ஸ்திரீயாயும் உண்மை உள்ளவனாயும் ஆபிரகாமை போல தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்பட்டவளாய் வாழ்ந்தாலோ அப்படி நீங்க வாழ்வீங்க என்று சொன்னா உங்களுடைய மரணம் அல்லது உங்களுடைய முடிவு இந்த உலகத்தில் அநேகருக்கு விலையேறப்பட்டதாய் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் எப்படி விலையேறப்பட்டதோ அதுபோல நமது வாழ்வின் முடிவும் இந்த உலகத்தில் அநேகருக்கு விலையேறப்பட்டதாய் இருக்கும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அநேக வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் சாராளை நோக்கி பாருங்கள் என்று சொல்வதை போல உங்க குடும்பத்தில் கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் குடும்பத்தார் உங்களை பார்த்து அவங்கள நோக்கி பாருங்க, எப்படி வாழ்ந்துட்டு போனாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் சபைக்கு தருவாராக, உங்களுக்கு தருவாராக, எனக்கு தருவாராக. அப்படிப்பட்ட மேன்மையான சந்ததியாய் கர்த்தர் நம்மை பார்க்கும்படி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் பீ டு காட். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். ஓமை நன்றியோடு 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 மை ஸ்தோத்திரிகள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி தகப்பனே மை துதிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் சாராளையும் அவளுடைய உடன்படிக்கையின் வாழ்க்கையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சந்ததி சாராளிடத்திலிருந்து புறப்பட்ட ராஜ சந்ததியை போல விளங்கும்படிக்கு என்னிடத்திலிருந்து பிறப்பிக்கப்படுகிற எல்லாமே ராஜரிக மேன்மையோடு பிறக்கத்தக்கதாக இந்த வேலையை முழுமையை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி 2 நிமிஷம் உண்மையா நீங்க ஜெபம் பண்ண முடியுமா? கமான் எவ்ரிவான். ரிபலா பஷபா ரிகரலா பரத் ரிகத ரத் ரதினமா ஷகரதினமா. சபையே, நீங்கள் ஸ்திரீக்கு ஒப்பாக இந்த வேதம் பார்க்கிறது. நீங்கள் ஸ்திரீக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். சபையை கிறிஸ்துவின் சபையை ஸ்திரீக்கும் ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவுக்கும் ஸ்தோத்திரம் ஒப்பிட்டு சொல்லுவதே போல சாராளை நோக்கி பார்த்து அவள் எப்படி உடன்படிக்கையின் பிள்ளையா இந்த பூமியில வாழ்ந்தாலோ அப்பொழுது சபையும் உடன்படிக்கையின் பிள்ளையா இந்த பூமியில வாழும் பொழுது நமது ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டியாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். பலமஷரே கரலதிரே தினமோ ரிமனலமனி கரலமராத்ரதிரிகதரதினே இரிபிரலபோ ஷெக்கரதிரிதினிமோ நமராதிரிக்கிரிதினிமோ உரமராதிரிதினிமோ ரிகதிரே. அல்லேலூயா. இப்புவி சொந்தமல்ல. எல்லாரும் சொல்லுங்க, இப்புவி சொந்தமல்ல. சாராளை போல எனக்கு நான் பிறந்த இடம் எனக்கு சொந்தம் இல்லை, ஆனால் தேவன் எனக்கு காண்பித்த தேசம் தான் எனக்கு சொந்தம். அவளை போல் இந்த பூமியில கிறிஸ்துவுக்கு நல் மனவாட்டியாய் நான் வாழ்வேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறவர்கள் எத்தனை பேரு? பரலோகம் தாய் வீடு,
அது தேடி நீ ஓடு, பரலோகம் தாய் வீடு. அது தேடி நீ ஓடு, ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து. தாயகம் தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போது சொந்தமல்ல. எனக்கென்று இப்போது சொந்தமல்ல, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம். ஆமா, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட, தோண்டி எடுக்கப்பட்ட துறவும் குழியுமாகிய சாராளை நோக்கி பாருங்கள். அவள் எப்படி தன்னுடைய உலக வாழ்க்கையிலும் மரண பரியந்தும் விலையேறப்பட்டவளாய் இருந்தாலோ, அது போல தேவனுடைய சபையாகிய நாமோ கர்த்தருடைய பார்வையில ஆபிரகாமுக்கு சாராள் எப்படி ஏற்ற துணையாய் இருந்தாலோ, அது போல நமது ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டியாய் இருந்து அவர் நம் மீது வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது மகிமையிலே நம்மை காண செய்வார். ராஜரீகம் நம்மிடத்தில் இருந்து புறப்பட பண்ணுவார். சுயாதீனம் நம்மிடத்திலிருந்து பிறக்கும். சுயாதீனம் உள்ள வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்வதாக, இரக்கம் சூழ்ந்து கொள்வதாக, தயவு சூழ்ந்து கொள்வதாக. சாராளை இந்த வேளையிலே நாங்கள் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எங்களுக்கு முன்னோடியாய் பரிசுத்த ஸ்திரீ, பூர்வகத்திலே தேவனுக்கேற்ற பாத்திரமாய் பரிசுத்த ஸ்திரீ ஆகிய சாராளை போல் இந்த பூமியிலே நாங்கள் ஜீவனம் பண்ண, ஆண்டவரே, எங்களது ஒரே புருஷனாகிய கிறிஸ்து இயேசுவாகிய உமக்கு ஏற்ற மனவாட்டியாக நாங்கள் இந்த உலகத்தில் திகழ கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். We surrender completely to you, Lord. The complete submission to our master. எங்களுடைய எஜமானனுக்கு முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். மேன்மையானது எங்கள் வாழ்க்கையை காண செய்யும்படி இந்த பூமியிலே நாங்கள் ஜீவனம் பண்ண கர்த்தர் கிருபை தாரும். ஆராதனையில் பங்கு பெற்ற யாவருக்குள்ள தேவ கிருபை, தேவ மகிமை இருப்பதாக, தயவு இருப்பதாக. வருகிற வார நாட்கள் முழுவதும் கிருபை சூழ்ந்து நடத்திட்டும் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவிக்குரிய தேவைகள், பொருளாதார தேவைகள், மாம்சத்துக்குரிய தேவைகள், சகல தேவைகள் கர்த்தர் பூர்த்தி செய்து மேன்மைப்படுத்தின ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த வேளையில தேசத்தினுடைய சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆங்காங்க யுத்தங்களின் செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, மை துதிக்கிறோம். கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அநேக ஆண்டவரே, இன்னோசன்ட் பீப்புள் மரிக்கிற இந்த உலகத்தில் கர்த்தர் நீ பாதுகாத்தருளி ஆண்டவரே, மை துதிக்கிறோம். தேசத்தை பாதுகாக்கும்படியே ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாப்பை தந்துள்ளோம். குழப்பங்கள் எதுவும் வராதபடி, வருகிற எலெக்ஷன்ல தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படி, தேவன் நியமித்த தலைவர்களை கொண்டு வந்து தரும்படி இதுவேளை தேசத்தின் சமாதானத்துக்காக சபையா ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். குழப்பத்தை உண்டு பண்ண விரும்புகிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அதமாக்கப்பட்டு போவதாக. கர்த்தருக்கு சித்தமான தலைவர்களின் தேசத்தை சமாதானமாய் ஆளுகை செய்யும்படி தேவங்கள் எங்கள் தேசத்தினை கடாட்சித்தருளுவீராக. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுங்கிற வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை வரந்தும் இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்.